சென்னை சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை சானிட்டோரியம் பக்கத்தில இருக்கிற பச்சைமலையில தான் இருக்கு. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பைக்லயே போலாம். ஸோ பச்சைமலையில நீங்க பைக்ல உள்ள என்டர் ஆகி போனீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு டெட் எண்ட் மாரி ஒரு இடத்துக்கு போவீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். ஸோ அந்த விநாயகர் கோயிலுக்கு பக்கத்தில தான் வந்து இந்த மலைப்பாதை இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெறும் கயிறு கட்டியே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கயிற புடிச்சு தான் நீங்க நடக்கணும். நடக்கும்போதே கொஞ்சம் த்ரில்லிங்கா தான் இருக்கும். ஏன்னா, அந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சரிவா இருக்கும். ஸோ ஏறுறது கஷ்டமா இருக்குன்றதுனால, வேற எந்த பிடிமானமும் இல்லன்றதுனால, மலை ஃபுல்லாவே வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு மரத்துலயும் வந்து கயிறு கட்டி வச்சிருக்காங்க. யார் செஞ்சதுன்னு தெரியல. பட் அவங்களுக்கு உண்மையாவே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் இந்த மலையில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் தூரம் ஏறி போனாலே வந்து உங்களுக்கு சானிட்டோரியம் ஃபுல் வியூ பார்க்க முடியும். அண்ட் நீங்க மலை உச்சிக்கு ஏறிட்டீங்கன்னா, இன்னொரு சூப்பரான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தாம்பரமோட மெப்ஸ் ஐடி காரிடார் இருக்கு இல்லையா? அந்த ஐடி காரிடார வந்து நீங்க இன்னொரு சைட்ல பார்க்கலாம். ஸோ இது 2த்துக்கும் நடுவுல தான் இந்த மலை இருக்கு. இது ரொம்ப பெரிய மலைலாம் கிடையாது. நீங்க ஹார்ட்லி ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ள இந்த மலையில ஏறிடலாம். அண்ட் இந்த ஏறுற வழி எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு வழுக்கும். ஸோ ஒரு ப்ராப்பரான ஷூஸ் போட்டுட்டு போங்க. அண்ட் மேலே வந்து ஒரு கோயில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா வந்து செருப்பு போடாமல் கூட நடக்கலாம். பட் ஆனால் அந்த கயிறை பிடிக்காம நடக்கவே முடியாது. ஸோ இங்கே மேலே வந்தது வந்து பார்த்திங்கன்னா, அங்கே ஒரு பெரிய வேல் இருக்கும். ஒரு ஜைஜான்டிக்கான வேல். அது செம சூப்பராக இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன முருகர் வள்ளி தேவானியோட ஒரு சிலை இருக்குது. ஸோ இதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்ததே.